டைனமிக்காக ஒரு ரிப்போர்ட்டை க்ரியேட் பண்ணுறது எப்படின்றத ப்ரீவியஸாக பார்த்த அந்த ஃபுல் வீடியோவில் நம்ம பார்த்தோம். ஒரு செக்கை பேஸ் பண்ணி இந்த இடத்துல ஆட்டோமேட்டிக்காக டைனமிக்காக அவங்களுடைய டேட்டா ஃபில்டர் ஆச்சு. நார்மலாக ஃபில்டர் பண்ணுற மாதிரி நம்ம பண்ணலை, கொஞ்சம் அட்வான்ஸ்டாக பண்ணணும். இந்த மெத்தடை பண்ணுறதுக்கு என்னென்ன கான்செப்ட் தேவைன்றதை நான் கிளியராக எக்ஸ்பிளைன் பண்ணியிருந்தேன். ஃபில்டர் ஃபங்க்ஷன் உங்களுக்கு வேணும், VLOOKUP ஃபங்க்ஷன் இந்த ஹெல்ப்பர் காலமை க்ரியேட் பண்ணுறதுக்கு வேணும், இல்லைனா XLOOKUP வேணும். ஃபைனலாக இந்த செக் பாக்ஸை கிளிக் பண்ணி பண்ணுறதுக்கு செக் பாக்ஸும் வேணும். ஸோ எப்படி பண்ணுறது அப்படின்றத கிளியராக சொல்லியிருந்தோம், உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நான் நம்புகிறேன். இப்போது நார்மலாக இந்த ஒரே ஒரு விஷயத்தை மட்டும் ஃபில்டர் பண்ணி பண்ணுறதுலேருந்து தாண்டி, விச் மீன்ஸ் இந்த ப்ராடக்ட்டை மட்டும் நான் ஃபில்டர் பண்ணுறதை தாண்டி இன்னொரு விஷயத்தையும் இன்னொரு காலமில் உள்ள டேட்டாவையும் ஃபில்டர் பண்ணணும் அப்படின்னா எப்படி இதே கான்செப்டில் பண்ணுறதுன்றதை இங்கே நான் சொல்ல போகிறேன். இங்கே பார்த்தீங்கன்னா ப்ராடக்ட் உங்களுக்கு ஒரு காலமில் இருக்குது இல்லையா, அதே மாதிரி ஜோனும் இன்னொரு காலமில் இருக்குது. இந்த மாதிரி இப்போ 2 கண்டிஷன் ஆர் 3 கண்டிஷன் வரும்பொழுது எப்படி நீங்கள் மேனேஜ் பண்ணுவீங்க? ஒரு கண்டிஷனுக்கு கட்டாயமாக ஒரு ஃபில்டர் காலம் வேணும், ஹெல்ப்பர் காலம் வேணும். அதே மாதிரி 2 கண்டிஷனை போடணும்னா 2 ஹெல்ப்பர் காலம் வேணும். ஸோ 2 ஹெல்ப்பர் காலமுக்கு ஒரு காலமை நான் விட்டுட்டேன். இந்த இடத்துல தான் டேட்டா உங்களுக்கு அவுட்புட்டில் வரப்போகுது. நம்ம எல்லா ஃபார்முலாவும் யூஸ் பண்ணி எப்படி இந்த 2 கண்டிஷனையும் இதில் யூஸ் பண்ண முடியுன்றதை தெரிஞ்சுக்க போகிறோம். முதல்ல இந்த கார் அப்படின்ற அந்த ப்ராடக்ட்டை நம்ம ஃபில்டர் பண்ணணும் இல்லையா. ஸோ ஹெல்ப்பர் காலமில் நான் சொன்ன மாதிரி VLOOKUP என்ற ஃபங்க்ஷனையே யூஸ் பண்ணிக்கலாம். கார்ன்றதை செக் பண்ணி கார் இங்கே செக் பண்ணப்பட்டுருச்சு அப்படின்னா அந்த இடத்துல ட்ரூன்னு வரணும். அதுதான் கான்செப்ட்டு. எப்போவுமே நான் பண்ணுற மாதிரி இந்த ஃபார்முலாவை டெவலப் பண்ணுறேன். 2வது காலமில் 0வில் உள்ள அவுட்புட் வரணும். இந்த வீடியோ உங்களுக்கு புரியல அப்படின்னா ப்ரீவியஸ் வீடியோவையும் பார்த்துட்டிங்கன்னா பேசிக்கான விஷயமும் தெரியும், இந்த விஷயமும் புரிஞ்சிடுன்றதுனால பார்க்குறது நல்லது. ஸோ ப்ராடக்ட்டுக்கு அழகாக ஒரு ஹெல்ப்பர் காலமை க்ரியேட் பண்ணிட்டோம். அதே மாதிரி ஜோன் அப்படின்றது ஃபில்டர் பண்ணப்பட போகுது. இந்த இடத்துல செக் பண்ணுறதை பேஸ் பண்ணி ஜோனும் ஃபில்டர் பண்ணப்படணும். ஸோ அதுக்கும் ஒரு VLOOKUP, ரொம்ப சிம்பிளாக VLOOKUP தான். சவுத்தை செலக்ட் பண்ணி கம்மா கொடுத்துட்டு சவுத் 2வது காலமில் உள்ள ட்ரூ ஃபால்ஸ்ன்றது அவுட்புட்டில் வரணுன்றதுனால 2 கொடுத்துட்டு கம்மா கொடுத்துட்டு 0 கொடுத்துட்றேன். உங்களுக்கு தெரியும் இந்த சவுத்துக்கு பக்கத்தில் செக் பாக்ஸ் இருக்குது, பட் செக் பாக்ஸுக்கு பின்னாடி ட்ரூ ஆர் ஃபால்ஸ்ன்ற வேல்யூ இருக்குது. இங்கே பார்த்தா உங்களுக்கு தெரியும், ரைட்? அதே மாதிரி காருக்கு பக்கத்தில் செக் பாக்ஸ் தான் இருக்குது, ஆனால் செக் பாக்ஸுக்கு பின்னாடி ட்ரூ ஃபால்ஸ்ன்ற வேல்யூ இருக்குதுன்னு உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். அதை பேஸ் பண்ணி தான் அந்த இடத்துல நம்ம ட்ரூ ஃபால்ஸ்ன்றதை எக்ஸ்ட்ராக்ட் பண்ணியிருக்கோம். அதுதான் VLOOKUP உடைய பேசிக் இல்லையா. இந்த ஃபார்முலாவை லாக் பண்ணலைன்றதுனால ஹேர் அடிக்குது, நான் லாக் பண்ணிடுறேன். இப்போ டபுள் கிளிக் பண்ணால் இந்த ஃபார்முலா பர்ஃபெக்டாக ஒர்க் ஆகும். 2 ஹெல்ப்பர் காலமை க்ரியேட் பண்ணியாச்சு. இப்போ ரொம்ப சிம்பிளாக நமக்கு ஆல்ரெடி தெரிஞ்ச அந்த ஃபில்டர் ஃபங்க்ஷனை தான் யூஸ் பண்ண போகிறோம். ஈக்குவல் டு ஃபில்டர். இந்த ஃபில்டர் ஃபங்க்ஷன் புது ஃபங்க்ஷன், லேட்டஸ்ட் டெக்ஸ்டில் வச்சுருக்கவங்க மட்டும் தான் இருக்குன்றதுனால அதை இருக்குதான் நீங்கள் பார்த்துக்கோங்க, இல்லைன்னா கூட தெரிஞ்சுக்கோங்க, நல்லது. அரேன்ற இடத்துல இந்த 4 காலங்களோட டேட்டாவையும் நம்ம ஆட் பண்ணிடலாம். நார்மலாக செலக்ட் பண்ணி ஃபுல்லாக செலக்ட் பண்ணியாச்சு. தென் லாக் பண்ணணுமா வேண்டாமான்னு யோசிச்சுக்கோங்க. லாக் பண்ண வேண்டிய அவசியம் இங்கே இல்லை, தேவைப்பட்டால் நீங்கள் லாக் பண்ணுவீங்க, ரைட்? நான் கம்மா கொடுத்துட்றேன். அரேன்ற ஆர்குமெண்ட்டில் டேட்டாவை செலக்ட் பண்ணிட்டோம். எந்த டேட்டாவை இன்க்ளூட் பண்ணணுன்ற இடத்துல தான் நம்ம கண்டிஷன்ஸை டிஃபைன் பண்ண போகிறோம். இன்க்ளூட் அப்படின்ற இடத்துல இந்த காலமையும் இந்த காலமையும் செலக்ட் பண்ணி அதில் ட்ரூ மட்டும் வரணும்னு நம்ம கண்டிஷனை கொடுக்கறதுக்கு ஃபஸ்ட்டு நம்ம ஒரு ஓப்பன் ப்ராக்கெட்டை போட்டுக்கலாம், சரியா? அதுக்கப்புறம் இந்த டேட்டாவை ஃபுல்லாக இந்த காலம் ஃபுல்லாக செலக்ட் பண்ணி ஈக்குவல் டு ட்ரூ அப்படின்னு இருக்கிறது மட்டும்தான் வரணும். ப்ராக்கெட்டை க்ளோஸ் பண்ணிவிடுவோம். இன்ட்டு சிம்பிள் போடணும், மல்டிப்ளை சிம்பிள் போடணும். தென் அதே மாதிரி ஒரு ஓப்பன் ப்ராக்கெட் பண்ணி லாஸ்ட்டு காலம், அதாவது செகண்ட் ஃபில்டரான இந்த ஜோனையும் செலக்ட் பண்ணி ஈக்குவல் டு ட்ரூ அப்படின்னு போட்டுட்டு க்ளோஸ் ப்ராக்கெட் பண்ணிவிடுவோம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா 2 ஆர்குமெண்ட்டை முடிச்சிருக்கோம் இந்த ட்ரூ ஃபங்க்ஷனுக்கு, ரைட்? ட்ரூ ஃபங்க்ஷனுக்கு தேவையான அரேவை இன்க்ளூட் பண்ணிட்டோம். இன்க்ளூட்ன்றது 2 கண்டிஷனை கொடுத்துருக்கு. பாருங்களேன், எதெல்லாம் மேட்ச் ஆகுதோ அதெல்லாம் 1 0ன்னு டெவலப் ஆகி மல்டிப்ளை அவுட்புட்டை கொடுக்க ட்ரை பண்ணோம். கம்மா கொடுத்துட்டு ஒருவேளை எம்டியாக இருந்தால் நாட் அவைலபிள் அப்படின்னு வர மாதிரி செட் பண்ணிடலாமா? அவ்வளோதான். என்டர் பண்ணும் பொழுது பார்த்தீங்கன்னா இந்த 2ம் செக்காக இருக்கிறதுனால இந்த இடத்துல பாருங்களேன், ஸ்கூட்டர் வந்துருச்சு. அதுவும் ஈஸ்ட்டில் உள்ள ஸ்கூட்டர் மட்டும்தான் வந்திருக்கு. ஒருவேளை நான் ஈஸ்ட் எடுத்துகிட்டு வெஸ்ட்டை செலக்ட் பண்ணால் வெஸ்ட்டில் உள்ள ஸ்கூட்டர் மட்டும் இந்த டேட்டாவில் இருந்து இங்கே கொண்டு வந்து கொடுக்கும். ஸோ அது மாதிரி டைனமிக்காக உங்களுடைய செக்கை பேஸ் பண்ணி இது அழகாக ஒர்க் ஆகும். புரியும் நம்புகிறேன். 2 டிஃப்ரெண்ட் கண்டிஷன்ஸை, 2 டிஃப்ரெண்ட் ஃபில்டர்ஸை எப்படி இந்த ஃபில்டர் ஃபங்க்ஷனில் யூஸ் பண்ணி டைனமிக்கான டேட்டாவை ஜெனரேட் பண்ணுறதுன்றது ரொம்ப குயிக்காக பார்த்துட்டோம். ப்ரீவியஸாக நம்ம சொன்ன வீடியோவில் ஒரே ஒரு கண்டிஷன், இந்த வீடியோவில் 2 கண்டிஷன், அவ்வளோதான். இதுக்கப்புறம் இதே கான்செப்டை நீங்கள் மல்டிபிள் கண்டிஷனுக்கு அப்ளை பண்ணிக்கலாம். ரொம்ப சிம்பிளாக இந்த இடத்துல ப்ராக்கெட் போட்டிருக்கோம் இல்லையா, இந்த இடத்துல மல்டிப்ளை பண்ணி இன்னொரு கண்டிஷனை இது உள்ள நீங்கள் ஆட் பண்ணணும். இந்த மாதிரி நீங்கள் மல்டிபிள் கண்டிஷன்ஸ் ஆட் பண்ணிக்கலாம். புரியும் நம்புகிறோம்.
இந்த ஃபார்முலாவும் இந்த வீடியோவும் ப்ரீவியஸாக நம்ம சொன்ன வீடியோவும் உங்களுக்கு புரிஞ்சிருச்சு அப்படின்னா சப்போர்ட் பண்ணுறதுக்காக லைக், ஷேர், சப்ஸ்கிரைப்லாம் பண்ணிவிடுங்க. நிறையா இன்ட்ரெஸ்டிங் டுட்டோரியல்ஸை நீங்கள் பார்க்கணும், தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா சேனலுக்கு போய் ஃபாலோ பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் யுவர் டைம் டுடே. See you all in the next interesting tutorial.